41 மரணத்துக்கு யார் காரணம்? செந்தில் பாலாஜி மேல வீண் பழி சுமத்துறாரு. இன்னைக்கு சிபிஐ வழக்குக்கு போயிருக்கு. சிபிஐ வழக்கு என்ன செய்யுது? இப்ப ஒன்றிய அரசு விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு ஒய் பாதுகாப்பு வழக்கை கொண்டு போய் நம்ம நடத்தின வழக்கை கொண்டு போய் சிபிஐ வச்சுக்கிருச்சு. விசாரணைக்கு பொழுதனைக்கு கூப்பிட்டீங்க, 24 ஹவரும் கூப்பிட்டீங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிபிஐ என்ன விசாரணை? அங்கேதான் பேரம் பேசப்பட்டது. அதனாலதான் அவர் கன்ஃபார்ம் நம்ம ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். என்ன ரசிகர்கள் அலைன்னா ஒரே அலை இருக்கணுங்க. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்துருச்சு. கலைஞர் கலைஞர் மட்டும் பரிதி எழுத மட்டும் 2 தூரம் ஜெயிச்சாங்க. அது திமுக ஸ்ட்ராங்கான இடம். துறைமுகம் கலைஞர், எழும்பூர் திமுக ஸ்ட்ராங்கான இடம். அலைன்றது ஒரே அலை அடிச்சுச்சா இல்லையா? 232 தொகுதி திமுக தொகுதிச்சா இல்லையா? அதான் அலை. விஜய்க்கு பாருங்க, ஏன்னா அலை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்குதா? பாண்டிச்சேரியில் சுத்தமா இல்லை. ஒரு முத கட்சி ஆரம்பிச்ச இடம் உளுந்தூர்பேட்டையில் காலி. மதுரையில் மாநாட்டு போட்ட இடம் திருமங்கலத்திலையும் காலி. கரூர்ல 41 பேர் செத்தாங்க, அங்கேயும் காலி. இங்கெல்லாம் அலை இல்லையே. 8 மாவட்டத்தில் விஜய்க்கு அலை. அங்க ரசிகர்களே இல்லையா? அங்க குட்டீஸே இல்லையா? அங்க ஐடி ஊழியரே இல்லையா? 8 மாவட்டம், 8 மாவட்டத்தில் ஒரு சீட்டு இல்லை. அப்ப திட்டமிட்டு 20% வாக்கள் போட்டு விசில் வர்ற மாதிரி 20%, 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு போடுறது, அதுக்கான ஏற்பாடு பண்றது இயந்திரத்தில்.